ஆட்சி அதிகாரத்துக்கான குரல் கிடையாது, பதவிகளுக்கான குரல் கிடையாது. மக்களின் நலனுக்காக ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என்றால் அது செங்கோடி இயக்கத்தினுடைய குரல். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் இவ்வளவு பேர், ரெண்டு பக்கமும் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியர் மட்டுமல்ல, சாலை சாலையாக இந்த பகுதியினுடைய மக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த மக்கள் இந்த செங்கோடியை ஒருபோதும் தாழ விட மாட்டார்கள் என்பதுதான் இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் எச்சரிக்கிறோம். இங்கே மரியாதைக்குரிய இங்கே தோழர்கள் எல்லாம் மிக விரிவாகவே குறிப்பிட்டதை போல தொடர்ந்து நேற்றைக்கு நடந்த சம்பவங்கள் பல்வேறு பிரச்சனைகளை அதனுடைய பல்வேறு கோணங்களில் தோழர்கள் தலைவர்கள் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். காவல்துறையின் மீதான கோபத்தை, அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். காரணங்களோடு காவல்துறையின் உரிமைக்காக எப்படி நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், அதே நேரத்தில் காவல்துறை எப்படி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நேற்றைக்கு நடந்த சம்பவங்களிலே இருந்து காவல்துறை செய்ய தவறிய விஷயங்களை தோழர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இன்னைக்கு கூட இப்ப கூட வந்தோடனே நான் கேட்டேன், இங்க ஒரு மேலே போட்டிருந்ததால போட்டோ அனுப்பிச்சிங்க தோழர், என்ன ஆச்சுன்னு தோழர் செந்தில்கிட்டையும் தோழர் நாகராஜத்தையும் வந்தோடனே கேட்டேன். இல்லை, இன்ஸ்பெக்டர் சொன்னாரு பொதுவாக இடத்துல மேலே போடுறது வந்து அனுமதி கிடையாது, மேலையை கலட்டிருங்கன்னு சொன்னாரு. எனவே நாங்கள் கல்வித்தோடு ரெண்டு தோழர்கள் சொன்னாங்க. அதாவது உங்க மீது எங்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும், தோழர்களுக்கு இவ்வளவு வருத்தம் இருந்தாலும், ஒரு காவல்துறையின் அதிகாரி சொல்லுவதனுடைய அடிப்படையிலே ஒரு உண்மை இருந்தால் ரைட், அதை ஒத்துழைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தோழர்கள் போட்ட மேலேயே கலட்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆனா நீங்க ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணா, குறுக்கு வழியில பண்ணா, யாரையாவது ஏதாவது காப்பாற்றணும் நினைச்சீங்கன்னா நீங்க மேடையை கலட்டுற மாதிரி கலட்டிடுவாங்க. கற்பனையில கூட நினைக்காது. நாங்க தியாகம் செய்வோம் எங்கள் நாட்டுக்காக, எங்கள் மக்களுக்காக, மதச்சார்பற்ற அரசியலுக்காக நாங்கள் தியாகம் செய்வோம். ஆனால் ஒருபோதும் அதிகாரத்திற்காக, ஊழலுக்காக, சமூக விரோத செயல்களுக்காக ஒரு துளி கூட விட்டு கொடுக்கிற வேலையை ஒருபோதும் செய்ய மாட்டோம். அதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி வரலாறு. வேளாண் தோழர்கள் இங்கே மிக விரிவாக கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு தோழர் விஜயராஜன் அவர்கள் சொன்னார்கள், சமூக விரோத செயல்பாடுகள் மதுரையினுடைய பிரதி என்ற முறையில் அவ்வளவு வேதனையோடு நாங்கள் பேசுகிறோம். தென் மாவட்டங்களிலே சமூக விரோத செயல்பாடுகளோடு மிக அதிகமாக சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற மாவட்டமாக, மாநகராட்சியாக மதுரை இருக்கிறது. மற்ற இடங்களிலே ஒரு கொலையோடு சம்பந்தப்பட்டவன் 2 பேராக இருந்தால் மதுரையினுடைய ஆவரேஜ் சராசரி 4 to 5 பேராக இருக்கிறது. எவ்வளவு வேதனையோடு இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு அரசு கூட்டத்திலும் நாங்கள் பேசியிருக்கோம். வேலை வாய்ப்பை இங்கே உருவாக்க வேண்டும் என்று விடாமல் மார்க்சிஸ்ட் கட்சி குரல் கொடுப்பதனுடைய பின்னணி என்ன? வேலை வாய்ப்பும் கல்விக்கும் இருக்கிற முக்கியத்துவம் இருந்தால் இவர்களெல்லாம் அந்த பக்கம் போக மாட்டார்கள். அவர்களெல்லாம் மீட்க வேண்டும். இது எங்களுக்கான பிரச்சனை அல்ல, மக்களுக்கான பிரச்சனை. இந்த இடத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக இந்த கூட்டம் நடந்தது தொடர் நாகராஜுக்காக என்று நினைக்காதீர்கள். இந்த இடத்திலே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. எங்க பாதுகாக்க எங்களுக்கு தெரியும், அது பிரச்சனையே கிடையாது. தோழர்கள் இங்கே விரிவாக குறிப்பிட்டதை போல இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் மதுரையுடைய தொழில் வளர்ச்சி, இங்க ஜிம் உதாரணத்தை நடந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அழைப்பில்லைன்னா உங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் மதுரையுடைய எம்பி என்ற முறையில் நான் போய் உட்கார்ந்தேன். மதுரையில் ஏதாவது முதலீடு வராதா, இங்கே தொழில் வளராதா, இங்கே மக்கள் வாழ்க்கை தரம் உயராதா, இதுக்காக அனுதினமும் பாடுபடுகிற ஒரு அரசியல் இயக்கம். எனவே நாங்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, மதுரை மக்களுக்கு சொந்தமானவர்கள். அதனால்தான் நிற்கிறது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், ஒரு வார்டு மெம்பர் ஆயிட்டா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக மாறிவிடுகிறார்கள். நாகராஜனுடைய மனைவி நேற்று சொன்னாங்க, துணை மேயர் ஆனது வீட்டில் தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சுன்னு. மத அநேகம் மாவட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். மக்களினுடைய பிரதிநிதியாக
மக்களின் ஒவ்வொரு குரலுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு பணியாற்றுகிறவன் தான் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரன். எனவே தான் அதனால்தான் எந்த விலை கொடுத்து வாங்க முடியாதவராக நாகராஜனுடைய பணியை பற்றி துணை மேயராக அரசியல் சூழலுக்குள்ளதான் நான் போக விரும்புகிறேன். எவ்வளவு பெரிய அரசியல் காற்றுக்கு நடுவிலே மிக சிறப்பாக தங்களது கடமையை செய்கிறவர்களாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பிரதிகள் முழுமையாக இருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் மிக வலிமையாக ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பிரச்சனை நம்முடைய காவல்துறை உரிய நடவடிக்கையை விரைந்து எடுத்து முடிக்க வேண்டும். சமூக விரோதிகளோடு மோதுவது எங்களது வேலை இல்லை. சல்லிப்பையோட மோதுறதுக்காக செல்லுடைய தூக்கிடுறாங்க. சல்லிப்பையோட மோதுறதுக்கா நாங்க மோத அதானி இருக்கிறான், அம்பானி இருக்கிறான், மோடி இருக்கிறான், அமித்ஷா இருக்காங்க. நானே பயந்த நடுங்கிக் கொண்டிருக்கிற மோடிக்கு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தொடர் மா கணேசன், அதே போல விஜயராஜன் அவர்களோடு தொடர்பு கொண்டு என்னோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து இந்த தாக்குதலுக்கு எதிராக தங்களது கண்டனங்களை பல தலைவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே கூட வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள், அதே போல மண்டல தலைவர்கள் எல்லாம் தொடர் நாகராஜன் அவர்கள் வீட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு எதிரான தங்களது எதிர்ப்பை கண்டனத்தை பதிவு செய்து உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்று பலரும் பல்வேறு அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்துக் கொண்டு நேரடியாகவும் தங்களது ஒருமைப்பாட்டை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அனைத்து தலைவர்களுக்கும், இங்கே திரளாக கூடியிருக்கிற தோழர்களுக்கும், பொதுமக்கள் அனைவருக்கும், இந்த பகுதியினுடைய வணிகர்கள், அனைத்து அரசியல் கட்சி நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை தோழர்கள் எல்லோரும் விரிவாக பேசியிருக்கிறார்கள். தோழர் நாகராஜன் அவர்களின் மீது, அவர்களது குடும்பத்தாரின் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலை நேற்றைய தினம் சிலர் நடத்தியிருக்கிறார்கள். சமூக விரோத கும்பல் அவர்களின் மீது, அதற்கு காரணமானவர்களின் மீது உடனடியான முறையான விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமில்லாத யாரையும் கைகாட்டி அவர் மீது நடவடிக்கை எடுங்கள், இவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்றெல்லாம் சொல்ல போவதில்லை. இந்த பிரச்சனையின் மீது முழுமையான விசாரணை நடத்தி இதில் காரணமான ஒருவர் கூட தப்பிவிடாதபடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயிலிபுரம் காவல் நிலையம், மதுரை மாநகராட்சியுடைய காவல்துறை, மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைக்கு இரவு 11 மணிக்கு தொடர் நாகராஜன் அவர்கள் இந்த தாக்குதல் குறித்து காவல் நிலையத்தில் பெட்டிஷன் கொடுத்த பொழுது அங்கே நம்முடைய மரியாதைக்குரிய டிசி அவர்கள், ஏசி, இன்ஸ்பெக்டர் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பொழுது உங்கள் எல்லாரும் சொன்னோம், இப்போ கொடுக்கறது தனி மனுஷன் இல்லை, மார்க்சிஸ்ட் கட்சியின் மதுரை மண்ணின் பிரதிநிதி கொடுக்குறான். மார்க்சிஸ்ட் கட்சி என்ன செய்யும் தெரியுமா? ஒருபோதும் அதிகாரத்துக்கு தலைவணங்காது. ஒருபோதும். இந்த நகரத்தினுடைய வரலாறு, இந்த தொடர் வி.கே. பழனி அவர்கள் நேற்றைக்கு 98வது பிறந்த நாளை கொண்டாடிட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறார். தொடர் சங்கரையா அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் பழனி எப்படி இருக்கிறாரு, அவர் நடத்துகிற தேக பயிற்சி சாலை எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்பாரு. அந்த தேக பயிற்சி சாலை தான் ஆரோக்கியமான அரசியலினுடைய குறியீடு. 1939, 40, 41 தோழர் சங்கரையா மீது, தோழர் பி. ராமமூர்த்தி மீது, எம்.ஆர். வெங்கட்ராமன் மீது புனையப்பட்ட முதல் மதுரை சதி வழக்கு என்ன தெரியுமா?
எங்கள் தோழர்களை, எங்கள் தலைவர்களை ரவுடிகளை வைத்து வைகை நதிக்கரையிலே வெட்டிவிட்டு அந்த ரவுடிகளை வைத்தே புகார் கொடுத்தாங்க. மதுரை மண்ணில் ரவுடிகளுக்கு எதிராக, சமூக விரோதிகளுக்கு எதிராக எந்த சமரசமும் இல்லாமல் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? 70 வருஷம் எவ்வளவு பெரிய ஆளெல்லாம் மோதி இருக்கிறான். கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பாரு. 40ல இருந்து நல்ல காசு பணத்தோட இருந்திருப்பான், கோடீஸ்வரனா இருந்திருப்பான். பம்பா வந்து மோதி ஒரு தலைமுறையை பூரா இழந்துட்டு தெருவில் நிற்கிறான். அதானா வரலாறு. நீ தனி மனிதன் நினைச்சியா? ஒரு கட்சி உறுப்பினர் இந்த சின்ன என்ன காசு கிடையாது அல்லது பணம் கிடையாது நினைச்சியா? இந்த சமூகத்தில் மிக உயரியதாக பலர் மதிக்கிறான் காசு பணத்தை. அது எங்க செருப்புக்கு கீழே தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில வர்றது. அரசியல் பணம் சம்பாதிப்பதற்கான கருவி அல்ல, அரசியல் சொத்து சேர்ப்பதற்கான கருவி அல்ல, அரசியல் மக்கள் சேவைக்கான புனிதமான பாதை என்பதை தேர்ந்தெடுத்துட்டு வரணும். எனவே விலை போறதுக்கு பேச்சே கிடையாது. நான் மதுரை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பில்கிஸ் பானு வழக்குல 22 வருஷத்துக்கு முன்னாலான குற்றவாளி குஜராத் நீதிமன்றம், குஜராத் அரசே அவனை விடுதலை பண்ணா கூட, மோடியின் ஆட்சியிலே கூட உச்ச நீதிமன்றம் வரை போய் குற்றவாளியின் கழுத்தை பிடித்து உள்ளே தள்ளிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இங்கே தோழர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, சமூக விரோதிகள், சண்டி பயல்கள், அவர்களோடு நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேறு எவரும் கிடையாது. கம்யூனிஸ்டாகிய நாங்கள் மட்டுமே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய இந்தியாவை ஆட்டி படைக்கிற அதிகாரத்தின் உச்சத்திலே இருக்கிறவர்களை கேள்வி கேட்டு, உன் அதிகாரம் எங்களை கட்டுப்படுத்தாது, மக்களுக்கு பணியாற்று என்று வசக்குகிற அரசியலை நெஞ்சம் நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள். எனவே இந்த பகுதியின் சமூக விரோதிகளை கட்டுப்படுத்துவது, நாகராஜனின் மீது, அவரது குடும்பத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் அனைவரின் மீதும் உடனடியான நடவடிக்கை, முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நம்முடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் எஸ் கண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த கூட்டத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த பிரச்சனையை நீங்கள் நேரடியாக கவனம் செலுத்த வேண்டும். மதுரையின் வரலாறு, மதுரையின் வரலாறு, மதுரையின் அரசியல், இவை அனைத்தும் நன்கு அறிந்தவர்கள் நீங்கள். எனவே இந்த பிரச்சனையில் நீங்கள் நேரடியாக தலையீடு செய்ய வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். இதில் மார்க்சிஸ்ட் கட்சி ஊழியருக்கான இந்த புகார் மனு மீது 100% நியாயத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இந்த பிரச்சனை இங்கே எழுச்சிகரமாக தோழர்கள் திரண்டிருக்கின்றீர்கள். கம்யூனிஸ்ட் இயக்கம், செங்கொடி இயக்கம் தனது உயர்ந்த லட்சியத்தில் இதை போன்ற சிற்றெலும்புகளை நசுக்கி எறிந்துவிட்டு கம்பீரமாக நடக்கும்